ஆவியானவருடைய வரங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம். சத்தமாய் படிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுதான் நம்ம நேற்றுக்கு தியானிச்சோம் இல்லையா? அடுத்த வசனம் போகும். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்தும் பிரமித்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை ஒரு தடவை சேக்கன் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருடைய வரம் உங்களுக்குள் செயல்பட வேண்டுமானால் அந்நிய பாஷையே அதனுடைய நுழைவாயில். அல்லேலூயா. ஆவிக்குரிய 9 வரங்களுக்கும் கேட்டு அதுதான். அதே போல ஆவிக்குரிய 9 கனிகளும் உங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டுமானால் அன்பு என்னும் கனி இருந்தால் மற்ற எல்லா கனிகளும் உங்களுக்குள்ள வந்துடும். திரும்ப சொல்றேன், ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னா அவர் கொடுக்கட்டும் பிரதர், வேணாம்னா வேணாம். 100% எல்லாருக்குள்ளும் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படணும். 100% செயல்படணும். 100% எல்லாருக்குள்ளேயும் ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும். இதை இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிற சும்மா மேலோட்டம். நாளைக்கு கூடுமான பேசுவேன். இதை உங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடு நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த 9 வரங்களையும் 9 கனிகளையும் ஏன் கர்த்தர் நமக்கு கொடுத்தார்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின் வெளிப்பாடுதான் இந்த கனிகளும் வரங்களும். அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். இது நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 12 முதல் 14 வரைக்கும் படிச்சா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். 13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நிச்சயமாய் நான் செய்வேன். 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னது, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை அபியாசப்படுத்தி தாகத்தோட நம்ம வாழ்க்கையில கேட்கணும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு தேவைகளை எப்படி கேட்கிறீங்களோ, இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 தேவை. தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா, அவனுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக கொடுத்திருக்கிறார். ஆனா இதே ஆங்கில பைபிள்ல படிச்சோம்னா மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக இந்த வரங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். 2க்குமே கொடுத்திருக்கிறார். முதல்ல என்னுடைய பிரயோஜனம், நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம். அல்லேலூயா, ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரை குறித்து
ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வரங்கள்னு சொன்னா ஊழியர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எல்லாரும் இந்த வரத்தை கேட்கணும். ஆமென். கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிற நாம் அவருடைய வரத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியின் வெளிப்பாடு அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி சொல்லுங்களேன், எல்லாரும் சத்தம் போட்டு படிங்களே. ஆனா இது தமிழ்ல மொழிபெயர்ப்புல நமக்கு இப்படி இருக்குல்ல, ஆனா அது காமன், மற்றவர்களுக்காக அப்படின்னு ஆங்கில பைபிள்ல எழுதி. வசனத்தின்படி நான் ஒன்னு தைரியமா சொல்றேன், நம்ம பிரயோஜனத்துக்கும் அந்த வரங்கள் உண்டு. Now to each one the manifestation of the Spirit is given for the common good. பொதுவானது, பொதுவாய் மக்களுக்கு பயன்பட இந்த வரங்களை எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? சபையை தேடி மக்கள் வர்றாங்களே, ஒவ்வொரு வாரமும் சபையை தேடி ஜனங்கள் வர்றாங்களே. இது என்ன கிளினிக்கா? ஆமா கிளினிக். இது என்ன கைவிடப்பட்டவர்களுடைய அடைக்கல பட்டணமா? ஆமா. இது என்ன ஆறுதல் தரக்கூடிய இடமா? ஆமா. இது என்ன முதியோர் இல்லமா? ஆமா. இங்க வந்தா சந்தோஷம் கிடைக்குமா? 100%. இங்க வந்தா சாப்பாடு கிடைக்குமா? 100%. இங்க வந்தா திருப்தி அடைய முடியுமா? திருப்தி அடைய முடியும். The manifestation of the Spirit. என்ன அருமையா எழுதியிருக்கு பாருங்க. ஆவிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன் நமக்குள்ள இருந்த அந்த வரங்கள் புறப்பட்டு ஜனங்களை போய் தேத்தணும், ஜனங்களை ஆறுதல் படுத்தணும், ஜனங்களை தூக்கி நிறுத்தணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்களை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அல்லேலூயா. சகலமும் எப்படி நடக்கணும்? இந்த வரங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சபையில இந்த வரங்களை தவறா பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப 1 கொரிந்தியர் 14:1 படிங்களேன். 1 கொரிந்தியர் 14:1 பாருங்களேன். அன்பை நாடுங்கள். எதை நாடுங்கள்? அன்பை நாடுங்கள். சபைக்குள்ள அன்பை நாடுங்கள், வம்பை நாடாதீங்க. சபைக்குள்ள எதை நாடுங்கள்? அன்பை நாடுங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அருமையான வரத்தை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காண்கிறார். ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட் தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வரம் கரெக்டா பயன்படுத்தினா சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நடுக்கம் வந்துடும். சபையில இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடும்? நடுக்கம் வந்துடும். பாவம் செய்ய மாட்டாங்க, துணிகரமா உள்ள வரமாட்டாங்க. அல்லேலூயா. வேத வாக்கிய சொல்ற இன்னொரு காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். நீங்க இந்த 17ஆம் நாள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஓரளவுக்கு நல்ல சார்ஜ் ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். ஆவியை என்ன பண்ணாதீங்க? அவித்து போடாதீங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். யாரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதை அற்பமாவும் நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. மூப்பராகிய
சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உங்க மேல கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. தீர்க்க தரிசனத்தினால் வரக்கூடிய வரம், உனக்குள்ள செயலாற்றுகிற அந்த வரத்தை பற்றி நீ எப்படி இருக்காத, அசதியா இருக்காத. அசதியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வரத்தை நம்பி என்ன பண்ண மாட்டாரு, கொடுத்த வரத்தை எடுக்கவும் மாட்டார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய குணம். சத்தம் வரலையா? அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அசதியா இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாரு. ஆனால் நீங்க அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருந்து வரத்தை வாங்கிக்கிட்டு நீங்க அசதியா இருந்தா வரத்தை எடுக்கவும் மாட்டார். தம்பி ஜபா, இந்த ஃபேனை கரெக்டா ஆஃப் பண்ண பார்க்கலாம். இப்ப ஏன் எடுக்க மாட்டார்னு எல்லாரும் கவனிக்கலாம். இப்ப உங்களுக்குள்ள என்ன சந்தேகம் வரும்? அந்த ஊழியர் இவ்வளவு பாவம் பண்றாரு, ஆனாலும் அவரை கண்ட பேய் என்ன பண்ணுது? நான் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டேனே, ஆனாலும் ஃபேனு சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டேன், ஃபேனு ஓடுதா ஓடுதா ஓடுதா? ஓடுற வரைக்கும் பாருங்க, ஓடுற வரைக்கும் பாருங்க. ரொம்ப நாளைக்கு ஓடாது, ரொம்ப நேரம் ஓடாது, ஒரு நேரம் நின்றும். நின்ன உடனே கை தட்டுங்க, நின்ன உடனே. சரியா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அசதியா இருந்துட்டீங்க பத்தியில, நின்ன உடனே தட்ட சொல்லு. இப்ப போடுங்க. இதுதாங்க வரம். வரம் இருக்கு 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 நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தப்புன்னு நின்று போயிடும். ஹல்லேலூயா. சத்தம் வரல. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். சிம்சோன் எடுத்துக்கங்க. மாவரைச்சு கண்ணை புடுங்கிற போது கூட இந்த ஒரு விஷயம் என்னை மன்னின்னு சொல்லி எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்டு போனான். இல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஆண்டவர் என்ன பேச விரும்புறார் பாருங்க. மூப்பர்கள் உன் மேல கைகளை வைத்ததுனால, அந்த 1 தீமோத்தேயு 4:14-15 கூட படிக்கலாம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அப்படின்னா என்னங்க? கையில ஒரு பைபிள் வச்சிருக்கணும். நான் அழகு அழகு பைபிள் வச்சிருக்கிறேன் எனக்கு படிக்கிறதுக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாள் கிறுக்கு மாதிரி இந்த மாதிரி பைபிளை தூக்கி திரியிறேன். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய ஆரம்ப நாட்களை ஞாபகப்படுத்துது. என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் இருந்த கஷ்டங்களை ஞாபகப்படுத்துது. இந்த பைபிளுக்காக ஒரு பிச்சைக்கார மாதிரி திருச்சி எங்கெங்கெல்லாம் அலைஞ்ச, இந்த சட்டையை கழட்டி கொடுக்க கூட நான் ரெடியா இருந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துது. அப்ப இந்த பைபிளை படிக்கும்போது இது எல்லாத்தையுமே தங்க கோல்டு பென் வாங்கி தான் அண்டர்லைன் பண்றேன். இதை யோசிக்கிறேன். உண்மையாகவே இந்த பைபிளுக்காக, இந்த வேதத்துக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டோம். இதையே சிந்தி, இதையே நினை. கர்த்தர் உன்னை பயன்படுத்த நாட்களையே நினை. கர்த்தர் உன் மேல போட்ட அபிஷேகத்தையே நினை. கர்த்தர் உன்னை பயன்படுத்தின நேரங்களையே நினை. ஒரு அக்கினி எரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, இவைகளையே எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். இந்த 2-3 நாளைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இவன் வரங்கள் பரிசுத்தாவி, வரங்கள் பரிசுத்தாவி, கனிகள், கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். கட்டு உடைய போது, நுகங்கள் முறிக்க போது, பிசாசு அலற போது, சபைக்குள்ள ரொம்ப நாள் ஏமாத்தி கடந்ததெல்லாம் வெளியில வரப்போகுது. அன்னைக்கு சாக்கா வாந்தி வரப்போகுது. கர்த்தர் பெரிய அற்புதம் நடக்க போகுது, அடையாளம் நடக்க போகுது, எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியேற போகுது. இதையே நினைச்சுக்கிட்டு, இதையே சிந்தி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வேகமா படிப்போமா? இந்த 1 கொரிந்தியர் 12 வேகமா படிப்போமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்களில் பல வகை உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களில் கர்த்தர் ஒருவரே, வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம், எல்லாரும் கவனிங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனத்துக்கென்று அளிக்க 11ஆம் வசனம் வரைக்கும் ஓடிருங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்பர் 1 ஞானத்தை போதிக்கும் வசனமும். எல்லாரும் என்ன பாருங்க, என்ன வர அது ஞானத்தை போதிக்கும் வசனம். இப்ப என் பிரசங்கம் ஒரு மாதிரி இருக்கும், இதே இன்னொரு தேவ மனிதருடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்கும். ஞானத்தை போதிக்கும் வசனம். இரண்டாவது அறிவை உணர்த்தும், அதே ஆவியானவரால அறிவை உணர்த்தும். எத்தனையோ முறை நம்ம பைபிள் படிச்சிருப்போம், ஆனா அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அந்த கிருபை பெற்றவர் அப்படின்னு வந்து காட்டுவார், கண்ணு திறந்து விட்ட மாதிரி. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். அதே ஆவியினால என்ன வருதுங்க? விசுவாசம். விசுவாசங்கிறது ஒரு வரங்க. அதே 3 வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இந்த வரங்கள் இருக்கிறவங்க வந்து நின்னாங்கன்னா கேன்சர் காணாம போயிரும், கட்டி காணாம போயிரும், பலவீனங்கள் காணாம போயிரும். தான் என்ன பண்ணும்? அற்புதங்கள் நடக்கும். சில நேரங்கள்ல குணமாக்குகிற வரத்தை உடையவங்க ஜெபிச்சாலுமே குணம் ஆகலையே பிரதர், அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம தியானிக்கலாம், தொடர்ந்து போங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். இது எத்தனாவது வரம்? 5வது வரம் அற்புதங்கள். 6வது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். 6வது வரம் தான் என்ன வரங்க? தீர்க்க தரிசனம் வரம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 6வது வரம் தீர்க்க தரிசன வரம். அது 6ஆக பாயட்டும். அல்லேலூயா. 7வது வரம் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். மனுஷன் வந்து புல்பிட்ல நின்னுட்டானாலே போதும், என்னென்ன ஆவி உள்ளுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்குன்னு என்ன பண்ணிடுவான்? கண்டுபிடிச்சிருவான். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அடுத்தது பாருங்க, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். 1-2 தானே பேசுறீங்க, இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி அது அப்படியே வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். இது எத்தனாவது வரம்? 9வது வரம். அவ்வளவுதாங்க. இந்த 9ஐயும் இன்னைக்கு போய் வீட்டுல கைய வச்சு ஜெபிக்கிறீங்க. நாளைக்கு ஒவ்வொரு வரமா உங்க மேல பஞ்ச் பண்ணிடுறோம். சத்தமா ஒரு ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்திருக்கலாமா?